Y2B தமிழ் சேனல் நேயர்களுக்கு வணக்கம். உங்கள் எல்லாருக்குமே தெரியும், இப்போ நியூஸ் சேனல்ஸ்லலாம் காமிச்சிருப்பாங்க இந்த ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் பிரச்சனை. அது மட்டும் இல்லாமல் நிறைய யூடியூபர்ஸும் அதை பற்றி டீட்டெயில் ரிப்போர்ட் கொடுத்துருப்பாங்க. நான் புதுசாக எதுவும் சொல்ல போகிறது இல்லை. ஆனால் இதில் மறைந்திருக்கிற சில விஷயங்களை உங்ககிட்ட நான் சொல்ல போகிறேன். எப்போவுமே நான் ஒரு விஷயம் சொல்லுவேன், செய்திக்கு பின்னால் இருக்கும் செய்தி. அதாவது முதல்ல இந்த ஈரானை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, முஸ்லீமில் 2 பிரிவினர் இருப்பாங்க, ஷியா சன்னி. இதில் ஷியா பிரிவினர் அதிகமாக இருக்கக்கூடிய நாடு தான் இந்த ஈரான். 1979 ஐதுல்லா கொமேனிங்கிறவர் ஆட்சிக்கு வராரு. அப்போது இந்த ஈரான் ஒரு இஸ்லாமிக் ரிப்பப்ளிக் நாடாக மாறுது. அப்போது பல போராளிகள் ஒன்று கூடுறாங்க இஸ்ரேலை எதுக்கணும். எதுக்காகனா அப்போவே இஸ்ரேலுக்கும் பாலஸ்தீனுக்கும் பிரச்சனை ஓடிட்டுருக்கு. ஸோ அதனால் இஸ்ரேலை எதுக்கணும்னு பல போராளிகள் வராங்க. அப்படி வரும்போது அதில் வந்த ஒரு அமைப்பு தான் ஹிஸ்புல்லா அமைப்பு. இந்த ஹிஸ்புல்லா அமைப்பு இப்போ பயங்கரவாத அமைப்பாக உலக நாடுகளால் கருதப்படுது. அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, கடவுளின் கட்சின்னு அர்த்தம் ஹிஸ்புல்லா அமைப்பு. சரிங்களா? இவங்க 1983 2006 வரைக்கும் தொடர்ச்சியாக இஸ்ரேலை தாக்கிட்டே இருக்காங்க. இப்போது மெயினான ஒரு விஷயம் நான் சொல்கிறேன். இங்கே உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் சண்டை. உக்ரைன் ஒரு யூத நாடு. அதே மாதிரி இங்கே கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இஸ்ரேலுக்கும் ஹமாஸுக்கும் சண்டை நடந்தது. அதே மாதிரி இப்போ இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் சண்டை. இந்த இஸ்ரேல் முழுக்க ஒரு யூத நாடு இல்லைங்களா? ஏன் இந்த யூத நாடு மேலே தொடர்ச்சியாக சில சண்டைகள் நடந்துகிட்டே இருக்கு. கொஞ்சம் நீங்கள் வரலாற்றை நோக்கி பின்னாடி போனீங்கன்னா, ஹிட்லர் காலகட்டத்தில் பல யூதர்களை அவர் கொண்டார். அதுக்கு முன்னாடி இயேசுநாதர் காலகட்டத்திலையும் இயேசுவை காட்டி கொடுத்ததுனால பல யூதர்கள் கொல்லப்பட்டாங்க இல்லையா? ஏன் அப்படின்னா, இப்போ இருக்கிற இந்த இஸ்ரேல் இது யாரால் வந்தது? முதல்ல நீங்கள் யோசிக்கணும். அதாவது எல்லா யூதர்களும் சேர்ந்து தனக்கு ஒரு நாடு வேணும்னு உருவாக்கல. இங்கே தான் பல மர்மங்கள் அடங்கியிருக்கு. என்னென்னா, இப்போ நீங்கள் பார்க்குறீங்களே இந்த நபர், இவர் தான் ரோத்சைல்ட் குடும்பத்துடைய ஒரு நபர், அந்த குடும்பத்துடைய ஒரு வாரிசு. இந்த ரோத்சைல்ட் குடும்பத்தை நீங்கள் இதுக்கு முன்னாடி கேள்விப்பட்டிருக்கலாம். இருந்தாலும் நான் சொல்கிறேன். நம்ம ஊரில் மரியாதைக்குரிய ஈலர் பாஸ்கர் ஐயா 13 இலுமினாட்டி குடும்பத்தை பற்றி சொல்லியிருப்பார். அதில் ஒரு குடும்பம் தான் இந்த ரோத்சைல்ட் குடும்பம். இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, பிரிட்டிஷ் அரசாங்கம், அப்போது இந்த இஸ்ரேலுன்ற நாடு கிடையாது, பாலஸ்தீனம் மட்டும்தான், அது பிரிட்டிஷோடைய காலனி நாடாக இருக்குது. அவங்களுக்கு ஒரு லெட்டர் எழுதுகிறாங்க, யூதர்களாகிய எங்களுக்கு தனி நாடு வேணும், அதுக்கு எவ்வளோ பணம் வேணாலும் நாங்கள் தரோம்னு சொல்கிறோம். இதை ஏற்றுக்கிட்ட இங்கிலாந்து அரசு அவங்களுக்கு ஒரு தனி நாடு தருது. அதுக்கு ஒரு பதில் கடிதம் எழுது அந்த குடும்பத்துக்கு, ரோத்சைல்ட் குடும்பத்துக்கு இங்கிலாந்து அரசு ஒரு கடிதம் எழுது. நீங்கள் கேட்டபடியே நாங்கள் தரோம், இஸ்ரேல்ன்ற ஒரு நாடை யூத நாடாக நாங்கள் தரோம். ஆனால் ஏற்கனவே அங்கே இருக்கிற பாலஸ்தீனர்களுக்கு எந்தவித பாதிப்பும் வரக்கூடாதுன்னு அந்த கடிதத்தில் எழுதியிருக்கு. ஒரு தடவை அந்த நாடு அவங்க கைக்கு வந்த பிறகு இந்த ரோத்சைல்ட் குடும்பம் என்ன பண்ணுறாங்கன்னா, பல கோடி ரூபாவை அந்த நாட்டில் முதலீடு செய்கிறாங்க. ஹாஸ்பிட்டல், ஸ்கூல், காலேஜுன்னு மிகப்பெரிய ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸை அமைக்கிறாங்க. புரிஞ்சுக்கோங்க, அதாவது ஒரு குடும்பம் இது எல்லாத்தையும் பண்ணுது. சரி, இந்த இஸ்ரேலை பார்த்து ஏன் எல்லா நாடுமே பயப்படுது? முதல்ல பயப்படுதா? ஆமாம், உண்மை. எல்லா நாடுமே இஸ்ரேலை பார்த்து பயப்படுது. ஏன் அப்படின்னா, இஸ்ரேல் கிட்ட வலிமையான ஒரு அமைப்பு இருக்குது, அதுதான் மொசாத். உலகத்திலே ஒரு வலிமையான புலனாய்வு அமைப்பு. ஆனால் ஹமாஸ் இஸ்ரேலை தாக்கும்போது இஸ்ரேலுடைய இந்த மொசாத்தோடைய உளவு இருக்கு இல்லையா, உளவு அமைப்பு தோல்வி அடைஞ்சிருச்சு அப்படின்னு பல பேர் சொன்னாங்க. ஆனால் அது மட்டும் காரணம் கிடையாது இஸ்ரேலை பார்த்து உலக நாடுகள் பயப்படுறதுக்கு. முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது. இன்றைக்கி அமெரிக்காவிலேருந்து ஜப்பான், ஜெர்மனி, நெதர்லாந்து, ஏன் இந்தியாவுடைய பல நிறுவனங்கள் அவங்களுடைய ரிசர்ச், அதாவது ஆய்வு பண்ணக்கூடிய ஒரு டிபார்ட்மெண்ட்டை இஸ்ரேலில் தான் வச்சுருக்காங்க. நல்லா கவனிங்க. அமெரிக்கா எவ்வளோ பெரிய நாடு. அமெரிக்காவுக்கு லேண்ட் ஆஃப் இன்வென்ஷன்னு ஒரு பேரே இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு நாடு, அந்த நாட்டில் இருக்கிற சில நிறுவனங்கள் தங்களுடைய ஆய்வு கூடத்தை இஸ்ரேலில் வச்சுருக்காங்க. ஏன் அப்படின்னா, நம்ம ஊரில் ஒரு விஷயம் சொல்லுவோம், அதாவது பிச்சை எடுத்தாவது படிக்கணும் அப்படிங்கிறது. அதுதான் உலகத்தில் அதிகமாக நோபல் பரிசு வாங்கின நபர்கள் இஸ்ரேலை சேர்ந்தவங்க. அவங்க கல்விக்கு மிகவும் முக்கியத்துவம் கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த 13 இலுமினாட்டி குடும்பத்தை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, இவங்க எல்லாருமே படிப்பில் சிறந்தவர்களாக இருப்பாங்க. பல மொழி அவங்களுக்கு தெரியும், பல கலாச்சாரங்கள் அவங்களுக்கு தெரியும். அது மட்டும் இல்லாமல் பல மதங்களும்
அவங்களுக்கு தெரியும். ஆமாம், பல மத வழிபாடும் அவங்களுக்கு தெரியும். ஆனால் அவங்களுடைய மதம்ன்றது தனி. ஆனால் ஒவ்வொரு மதத்திலையும் என்னென்ன விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கிறத எல்லாத்தையும் இந்த யூதர்கள் தங்களுடைய சந்ததிகளுக்கு தொடர்ச்சியாக சொல்லி கொடுத்துட்டு தான் இருக்காங்க. இதனால தான் உலக நாடுகள் எல்லாருமே இஸ்ரேல் சொல்கிற பேச்சை கேட்டு நடக்கிறாங்க. நான் முன்னாடி சொன்ன மாதிரி இந்தியாவுடைய சில நிறுவனங்களே கூட இஸ்ரேலில் ஆய்வுக்கூடங்களை வச்சுருக்காங்க. அப்போ இஸ்ரேல் எந்த அளவுக்கு அறிவில் சிறந்தவங்களாக இருக்காங்கன்றதை நீங்கள் யோசித்து பார்க்கணும். அது மட்டும் இல்லை, இன்றைக்கி நீங்கள் நல்லா யோசித்து பாருங்கள். இப்போ இந்த சண்டை நடக்குது ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும். ஆனால் இது நடக்கிறதுக்கு முன்னாடியே தங்கம் விலை ஏறிடுச்சு. ஏன்? அதுதான். அப்போது இந்த இலுமினாட்டி குடும்பம் இந்த உலகத்துக்கு ஏதோ ஒரு விஷயத்த சொல்ல விரும்புகிறாங்க. நல்லா பாருங்கள், நம்ம தங்க விலை சாதாரணமாக ஏறுதுன்னு நம்ம நினச்சிட்ருக்கோம். இங்கே சண்டை நடந்துகிட்ருக்கு. இது ரெண்டுத்தையும் நம்ம இணைச்சி பார்த்தா தான் நமக்கு சில விஷயங்கள் புரியும். அது மட்டும் இல்லாமல் இந்த தங்கம் விலை ஏறத்துக்கு என்ன காரணம்? பொருளாதார நிபுணர்கள் என்ன சொல்லுவாங்க? அமெரிக்காவுடைய டாலர் இறங்கும் போது தங்கத்தோட விலை ஏறும் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் அமெரிக்காவுடைய டாலரை சில மாதங்களுக்கு முன்னாடி ரிசர்ச் பண்ணி பாருங்கள், இன்டர்நெட்டில் போய் பாருங்கள். அமெரிக்காவோட டாலர் ரொம்பலாம் இறங்கவே இல்லை. ஆனால் தங்கத்துடைய விலை மட்டும் மிக மிக அதிகமாக உயர்ந்துக்கிட்டே இருக்குது. ஏன்? இந்த நீங்கள் சிந்திச்சு பாருங்கள். அப்போ ஏதோ ஒரு விஷயம் வரப்போகுது. அது மட்டும் இல்லை, இங்கே இந்தியாவில் எலெக்ஷன் நடக்குதுன்றது மட்டும்தான் நமக்கு தெரியும் கிடையாது. வரப்போகிற மாதங்களில் உலகத்தில் பல நாடுகளில் எலெக்ஷன் வரப்போகுது. அது மட்டும் இல்லை, அந்த பல நாடுகளில் ஆட்சியில் அமர போகிறது யார் அப்படிங்கிறத முடிவு பண்ணக்கூடியது இந்த இஸ்ரேல் தான். அப்போது எந்த அளவுக்கு வல்லமை நாடாக இந்த இஸ்ரேல் இருக்குன்றதை நீங்கள் சிந்திங்க. அது மட்டும் இல்லை, இன்னும் பல மர்மங்கள் இருக்குது. அதை என்னுடைய அடுத்த வீடியோவில் நான் சொல்கிறேன்.